உங்ககிட்ட எனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இன்னைக்கு மோட்டிவேஷன் வெர்சஸ் டிமோட்டிவேஷன் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்கூலில் 10th படிக்கிற பசங்க 2 பேர் இருக்காங்க. ஒரு பையன் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவங்க வீட்டில் இருக்குது. அவங்க வீட்டில் வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க, மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஏன் நீ நல்லா படிக்கிறல ஆல்ரெடி, ஸோ உன்னால் வந்து நல்லா மார்க் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே 2வது பையன் வந்து வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக அந்த அளவுக்கு சப்போர்ட் கிடையாது. ப்ளஸ் அந்த பையனோட சொந்தக்காரங்க அவனோட பியர் குரூப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவன் படிச்சுட்டு இருக்கான், ஆனால் பெருசாலாம் ஒன்றும் வந்து சாதிச்சலாம் முடியாது, இதை படிக்கான், சும்மா புக்கை செடி சீனை போட்டுட்ருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் இந்த பையன் வந்து நல்ல மார்க் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருக்குது. ஸோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மோட்டிவேஷன் இல்லை டிமோட்டிவேட் தான் பண்ணுறாங்க. இதெல்லாம் வேலைக்காகாது, நீலாம் ஒன்றும் இல்லை, ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸாம் நடக்குது, ரிசல்ட்டும் வருது. இந்த நல்ல மோட்டிவேட்டட் ஆனால் இருக்கிற பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்துடுறான். இது எதிர்பார்த்த ரிசல்ட் தானே. ஆனால் அந்த செகண்ட் டிமோட்டிவேஷனில் படித்து வந்தால் பார்த்தீங்களா, அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்லேயே ஃபஸ்ட்டு வரான். ஹவ் இட் இஸ் பாசிபிள்? ஓகே, ஸோ யாருக்காக இருந்தாலும் சரி, இல்லை எந்த விஷயமா இருந்தாலும் சரி, உன்னால் முடியும்னு தட்டி கொடுக்கறத விட உன்னால் முடியாது, இவெல்லாம் எங்கே பெருசாக சொல்லிட்டு தான் இருக்காங்க, பட் இவங்களால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு வைராகியம், ஒரு வெறித்தனம் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த விஷயம், அந்த வைராகியம், அந்த ஸ்ட்ராங்கான டிசையர், அந்த ஸ்ட்ராங்கான டிசிஷன் அவங்கள ரொம்ப பெரிய லெவலில் கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கும். ஓகேவா? ஸோ இனிமேல் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, மோட்டிவேட் பண்ண யாரும் இல்லை, என்னை டிமோட்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. உங்களை டிமோட்டிவேட் பண்ணுறவங்களுக்காகவே நீங்கள் ஜெயிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு உங்களோட ஹார்ட் ஒர்க்கை போடுங்க. கண்டிப்பாக யாருமே தொட முடியாத இடத்துல நீங்கள் இருப்பீங்க. For more videos like this, you can subscribe our channel Motivation Myself. Thank you.